கிழக்கு திசை பார்த்த ஒரு மனை. அந்த கிழக்கு திசை பார்த்த மனையில வந்து பாத்தீங்கன்னாக்கா வடகிழக்கு கிழக்கு தேர்வு கொடுத்து இந்த மனையை வந்து நான் தான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு வந்து தேர்வு பண்ணி கொடுத்துருந்தேன். மிகவும் அருமையான ஒரு மனை. இந்த மனையினுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா 70/60, அதாவது தெற்குல இருந்து வடக்காக 70 ஃபீட்டும் மேற்குல இருந்து கிழக்காக 60 ஃபீட், அதாவது வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டுக்கு 60 ஃபீட். கிழக்கு பகுதியிலையும் வடக்கு பகுதியிலையும் அதிகமா காலி இடம் விட்டுருக்கோம். இது வந்து வடக்கு பகுதி அப்படி நார்த் ஃபேஸ் பாருங்க, அதிகமா காலி இடம் விட்டுருக்கோம். அதே மாதிரி கிழக்கு பகுதியிலையும் அதிகமா காலி இடம் விட்டுருக்கோம். இந்த இடம் இல்லையா, இதுதான் கிழக்கு பகுதி. கிழக்கு பகுதியிலையும் நம்ம வந்து அதிகமா காலி இடம் விட்டுருக்கோம். இப்ப இந்த மனையை பொறுத்த அளவுல பாத்தீங்கன்னாக்கா மேற்கை விட கிழக்கு பகுதியில வந்து அதிக அளவு காலி இடம் விட்டுருக்கோம். எவ்வளவு விட்டுருக்கோம் அப்படின்னா, மேற்கு பகுதியில வந்து நம்ம வந்து 3 ஃபீட் விட்டுருக்கோம், 3 அடி விட்டுருக்கோம். அதே மாதிரி கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா 8 ஃபீட் விட்டுருக்கோம். இது மாதிரி தெற்கு பகுதியிலையும் 3 அடி விட்டுருக்கோம், 3 ஃபீட் விட்டுருக்கோம். அதே மாதிரி வடக்கு பகுதியில பாத்தீங்கன்னாக்கா 15 ஃபீட் மேல விட்டுருக்கோம், அதாவது 15 அடி மேல நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இடம் விட்டுருக்கோம். இது வந்து உச்ச பகுதி அப்படி சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நார்த் வால் ஒட்டுனது மாதிரி நம்ம வந்து உச்ச பகுதியில வந்து மெயின் கேட் வச்சிருக்கிறோம். இதுதான் மெயின் கேட். இது வந்து இதுல வந்து நம்ம வந்து உள்ள போறோம். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். அடுத்தது இந்த கட்டிடத்தினுடைய மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா 40/38. இதுல வந்து உச்ச பகுதி அப்படி சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நார்த் வால் ஒட்டுனது மாதிரி, அதாவது நார்த் வால் அப்படி சொல்லும்போது இதுதான் நார்த் சைடு உள்ள வால். இது ஒட்டின மாதிரி நம்ம வந்து மெயின் டோர் வைக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரெஞ்சு விண்டோ வைக்கணும். பிரெஞ்சு விண்டோ வந்து ஒரு 6/6 வச்சுக்கலாம், அல்லது 4/6 வச்சுக்கலாம். 4 அப்படின்றது லென்த், 6 அப்படின்றது ஹைட். அந்த பிரெஞ்சு விண்டோ பாத்தீங்கன்னாக்கா 2 பகுதியில கொடுத்துருக்கோம். ஒண்ணு கிழக்கு பகுதியில ஒண்ணு கொடுத்துருக்கோம், அடுத்தது வந்து வடக்கு பகுதியிலையும் ஒண்ணு கொடுத்துருக்கோம். இது மாதிரி 2 பிரெஞ்சு விண்டோ கொடுத்துருக்கோம். அந்த பிரெஞ்சு விண்டோன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல மட்டும்தான் கொடுக்கணும், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர்ல மட்டும்தான் கொடுக்கணும். வேறவே இந்த பிரெஞ்சு விண்டோ வந்து பாத்தீங்கன்னாக்கா சவுத் வெஸ்ட் கார்னர்ல கொடுத்துடக்கூடாது. அடுத்தது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா ஒரு லிவிங் ஹால் இருக்கு. பாத்தீங்கன்னா ஹால் இருக்கு. அந்த ஹால்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா கெஸ்ட் பெட்ரூம் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. கெஸ்ட் பெட்ரூம் வந்து இந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இது உச்ச பகுதியில இருக்கு. உச்ச பகுதின்னு சொல்லும்போது அந்த டோர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கணும். அந்த உச்ச பகுதின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு ஒட்டின மாதிரி இருக்கணும், அல்லது வடக்கு ஒட்டின மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இது வந்து கிழக்கு திசை ஒட்டின மாதிரி இருக்கு. அப்படி இல்லைன்னா நார்த் வால் ஒட்டின மாதிரி அந்த டோர் என்ட்ரன்ஸ் வரணும். எங்க வரணும்? இந்த இடத்துல வரணும். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து டோர் என்ட்ரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இங்க இருந்து மெயின் டோர்ல இருந்து வரும்போது ஸ்ட்ரைட்டா அந்த பார்வைக்கு வந்து அது வந்து சரியா இருக்காது. அதனால நம்ம வந்து டோர் வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கா பெஸ்ட் இந்த டோர் என்ன பண்றோம்னா தெற்கு திசை பார்த்த மாதிரி கிழக்கு சைடு ஒட்டின மாதிரி இந்த டோர் என்ட்ரன்ஸ் நம்ம வந்து மிகவும் அருமையா கொடுத்துருக்குறோம். அடுத்தது அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து அதுவும் உச்ச பகுதியில கொடுத்துருக்கோம், அது என்ட்ரன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஹால்ல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா சவுத் வெஸ்ட் கார்னர்ல இருக்கு. சவுத் வெஸ்ட் கார்னர்ல இருந்து அதனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா 13 அடி லென்த், 15 ஃபீட் ஹைட். மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் உச்ச பகுதியில வந்து நம்ம வந்து மிகவும் அருமையா டோர் கொடுத்துருக்கிறோம். இது வந்து உச்ச பகுதி, இது வந்து டோர் கொடுத்துருக்கிறோம். அடுத்தது அதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் எங்க இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாஸ்டர் பெட்ரூம்ல இருந்து நார்த் வெஸ்ட் கார்னர்ல வந்து அந்த அட்டாச் டாய்லெட் இருக்கு. அட்டாச் டாய்லெட்ல இருந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்கிறோம். அப்ப அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் எதனால நம்ம வந்து செப்பரேட்டா கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கண்ணாடி போன்ற அமைப்பு வந்து டாய்லெட்லயும் வரக்கூடாது, பெட்ரூம்லயும் வரக்கூடாது. இது வந்து நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படி சொல்லி நம்ம வந்து செப்பரேட்டா கொடுத்து அதுக்குள்ள கண்ணாடி வச்சுக்கலாம், அல்லது ஹால்ல வச்சுக்கலாம், அல்லது தனியா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்லி நம்ம வந்து பெருசா நம்ம வந்து ஒரு 10x10 சைஸ்ல கூட ஏற்பாடு பண்ணி அப்படியே நம்ம வந்து நிச்சயமா வச்சுக்க முடியும். அப்ப அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து நம்ம வந்து மேல ஒரு லாஃப்ட் கொடுப்போம் பாருங்க. அந்த லாஃப்ட் வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணணும். அப்படி கொடுக்கறது மாதிரி இருந்தா அந்த லாஃப்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா சவுத் சைட்ல இருக்கிற வால்ல கொடுக்கணும், அல்லது வெஸ்ட் சைட்ல இருக்கிற வால்ல தான் கொடுக்கணும். இப்ப அந்த லாஃப்ட் வந்து நம்ம வந்து வெஸ்ட் சைட்ல உள்ள வால்ல நம்ம கொடுத்துருக்கிறோம். அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நார்த் வால் வந்து டச் ஆகக்கூடாது. இந்த இருக்கு இல்லையா, இதுல வந்து கிழக்கு திசை பார்த்த நம்ம மனைக்கு வந்து மாடி படிக்கட்டு வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னா 2 இடத்துல வரலாம். இது வந்து உள்பகுதியில, வீட்டுக்கு உள்பகுதியில வரும்பொழுது 2 இடத்துல வரலாம். ஒண்ணு தெற்கு நடுப்பகுதி, அதாவது சவுத் சென்டர் பிளேஸ். இன்னொன்னு வெஸ்ட் சென்டர் பிளேஸ், அதாவது மேற்கு சென்டர் பிளேஸ், மேற்கு நடுப்பகுதியில வந்து வரலாம். அப்போ வந்து நமக்கு பாத்தீங்கன்னாக்கா தெற்கு நடுப்பகுதியில வந்து நம்ம வந்து அந்த மாடிப்படி கிட்ட வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கிளாக் வைஸும் ஏறிக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸும் ஏறிக்கலாம். இது வந்து நம்ம வந்து நிறைய காணொளியில சொல்லியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா டைனிங் ஹால் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 13க்கு 12.5 அந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த டைனிங் ஹாலை பொறுத்த அளவுல அந்த டைனிங் டேபிள் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல போடலாம் அப்படின்னா தெற்கு பகுதி, அதாவது தெற்கு சவுத் வால் ஒட்டினது மாதிரி நம்ம வந்து போடணும். அதாவது எங்க போடணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த டைனிங் டேபிள் போடணும். அடுத்து நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னாக்கா சமையலறை. அந்த சமையலறை பாத்தீங்கன்னாக்கா அந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா சமையலறைக்கு போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அது வந்து உச்ச பகுதியில இருக்கு. அதாவது அந்த டோர் ஓபன் பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு ஒட்டினது மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு. அதே நேரத்துல நம்ம சமையலறையில வந்து அமைக்கக்கூடிய
அந்த சமையல் மேடை இருக்குல்ல, கிச்சன் டாப் ஸ்லாப் இருக்குல்ல, அந்த கிச்சன் டாப் ஸ்லாப் பாத்தீங்கன்னாக்கா நார்த் வால்ல டச் ஆகக்கூடாது. ஒரு 1 ஃபீட் அல்லது ஒரு 2 ஃபீட் கேப் விட்டு நம்ம வந்து இந்த வரைபடத்துல தெரியுற மாதிரி, அந்த வரைபடத்துல தெரியுற மாதிரி நம்ம வந்து அந்த நார்த் வால் டச் ஆகாம நம்ம வந்து போடணும். அப்போ அந்த சமையல் அறையில பாத்தீங்கன்னாக்கா சிங்க் இருக்கு, அந்த சிங்க் பாத்தீங்கன்னாக்கா வடக்கு பகுதியில ஒட்டின மாதிரி தான் சிங்க் வரணும். அதே மாதிரி அந்த ஸ்டவ் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டவ் வந்து பாத்தீங்கன்னாக்கா தென்கிழக்கு பகுதியில கிழக்கு பார்த்து சமையல் பண்ற மாதிரி அந்த ஸ்டவ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பக்கவா அமைச்சுக்கணும். அதே மாதிரி இந்த வீடை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னாக்கா பின்பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டிருந்தாங்க. பின்பக்கம் அப்படி சொல்லும்போது சவுத் ஈஸ்ட் கார்னர்ல சவுத் ஃபேசிங் பார்த்தது மாதிரி நம்ம வந்து கிழக்கு ஒட்டின மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து அழகா கொடுத்துருக்குறோம். அது அந்த என்ட்ரன்ஸ். இது இந்த மனை பொறுத்தளவுல பின்பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த பின்பக்கம் என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சமையல் அறையில இருந்து தெற்கு பக்கமா நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். தெற்கு பக்கம் அப்படி சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா சவுத் சைடுல வந்து இந்த பக்கம் உச்ச பதில கொடுத்துருக்குறோம். அப்ப அந்த சமையல் அறையில பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே நம்ம வந்து புதுசா நம்ம வந்து ஆர்ஓ போடுறோம். அப்ப அந்த ஆர்ஓ பாத்தீங்கன்னாக்கா தென்மேற்கு பதில வந்து ஆர்ஓ அமைக்கணும். அதே மாதிரி கபோர்டு பாத்தீங்கன்னாக்கா செப்பரேட்டா வந்திருக்கு. அப்ப இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஏரியான்னு சொல்லி தனியா கொடுத்துருக்குறோம். இதான் சர்வீஸ் ஏரியா இருக்கு. அடுத்து வந்து ஸ்டோர் ரூம் தனியா கொடுத்துருக்குறோம். பூஜா ரூம் வந்து அது தனியா கொடுத்துருக்குறோம். அந்த பூஜா ரூம் பாத்தீங்கன்னாக்கா சமையல் அறையில், அதாவது தென்கிழக்கு மூலையில இருக்கக்கூடிய அந்த தென்கிழக்கு மூலையில இருக்கக்கூடிய அந்த சமையல் அறையில வடமேற்கு மூலையில வந்து நம்ம வந்து பூஜா ரூம் கொடுத்துருக்கோம். அந்த சாமி பாத்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து சாமி கும்பிடுறது மேற்கு பார்த்த மாதிரி நம்ம வந்து சாமி கும்பிடணும். இப்ப இந்த பிரெஞ்சு விண்டோ பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நார்த் சைட்ல ஒண்ணு கொடுத்துருக்கிறோம், ஈஸ்ட் சைடு ஒண்ணு கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி ஹாலுக்கு வந்து நம்ம வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ஈஸ்ட் சைட்ல ஒண்ணு கொடுத்துருக்கிறோம். அடுத்தது அந்த கெஸ்ட் பெட்ரூம்ல பாத்தீங்கன்னாக்கா 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஒண்ணு வந்து நார்த் சைடு வந்து நார்த் சைடு உச்சப்பதில கொடுத்துருக்கோம், இன்னொன்னு வெஸ்ட் சைடுல உச்சப்பதில கொடுத்துருக்கோம். அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கும் 2 ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஒண்ணு வந்து மேற்கு பார்த்தது மாதிரி அதுவும் உச்சப்பதில வச்சிருக்கிறோம், இன்னொன்னு தெற்கு பார்த்த மாதிரி அதுவும் உச்சப்பதில வச்சிருக்கிறோம். அடுத்து அந்த அட்டாச்சு டாய்லெட் இருக்கு பாருங்க, அந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து டோர் வந்து உச்சப்பதில இருக்கு. அதே மாதிரி அதுக்கு வரக்கூடிய வெண்டிலேட்டரும் உச்சப்பதில வச்சுட்டோம். அப்போ சவுத் சைடு சென்டர்ல உள்ள ஸ்டேர் கேஸுக்கு பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்கிறோம், உச்சப்பதில இருக்கு. அடுத்து சவுத் சைடு பாத்தீங்கன்னாக்கா உச்சப்பதில வந்து ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஈஸ்ட் சைட்லயும் சமையல் அறைக்கு வந்து ஒரு உச்சப்பதில வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்கிறோம். இப்ப இந்த வீடு பொறுத்த அளவுல ஹால், டைனிங் ஹால், கிச்சன், மாஸ்டர் பெட்ரூமு, ஸ்டேர் கேஸ், டாய்லெட், இது மாதிரி எல்லாத்துக்குமே என்ன பண்றோம் அப்படின்னா உச்சப்பதில நம்ம வந்து விண்டோ கொடுத்துருக்கிறோம். இது வந்து கார்னர்ல வரக்கூடிய எல்லா ரூமுக்கும் 2 விண்டோ கொடுத்துருக்கோம். நார்த் ஈஸ்ட்ல வரக்கூடிய அந்த லிவிங் ஹாலுக்கு பாத்தீங்கன்னாக்கா 2 பிரெஞ்சு விண்டோ கொடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம கிளைண்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா வெளியே ஒரு டாய்லெட் வந்து செப்பரேட்டா கேட்டாங்க. அப்போ அதை செப்பரேட்டா அமைக்கக்கூடிய அந்த டாய்லெட் வந்து எந்த பகுதியில கொடுக்கலாம் அப்படின்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ல செப்பரேட்டா கொடுக்கணும். எங்க கொடுக்கணும்னா நார்த் வெஸ்ட் கார்னர்ல நம்ம வந்து செப்டி டேங்க் கொடுக்கணும். அந்த செப்டி டேங்க் மேல வந்து நம்ம வந்து டாய்லெட் அமைச்சிக்கலாம். அப்ப நார்த் வெஸ்ட் கார்னர்னு சொல்லும்போது அந்த எக்ஸாக்டா அந்த கார்னர்ல வந்து எக்காரணம் கொண்டோ டாய்லெட்டோ செப்டி டேங்கோ நம்ம வந்து நிச்சயமா அமைக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வெஸ்ட் சைட்ல உள்ள அந்த தாய் சுவர் இருக்கு, அதாவது மெயின் வால்ல வந்து அந்த ஸ்ட்ரைட் பாத்துக்கணும். இப்ப வந்து வெஸ்ட் சைட்ல நம்ம வந்து 3 ஃபீட் கொடுத்துருக்கோம். அந்த 3 ஃபீட்ல வந்து நம்ம வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வந்து 3 ஃபீட் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அந்த டாய்லெட் வந்து நம்ம வந்து அந்த வீட்டினுடைய சுவர்லயும் ஒட்டக்கூடாது, காம்பவுண்ட் சுவர்லயும் எக்காரணம் ஒட்டக்கூடாது. காம்பவுண்ட் சுவர்லயும் ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து அந்த பாத்ரூம் வந்து சூப்பரா வடிவமைக்கலாம். அடுத்தது வீட்டுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் வருது, அந்த தலைவாசல் இருக்குல்ல, அந்த மெயின் டோர்ல வரக்கூடிய அந்த படி பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு உள்ள போகும்போது நம்ம வந்து வலது கால் வச்சு எடுத்து போகணும். இப்ப இந்த தலைவாசல் வழியா நம்ம வந்து அதாவது அந்த ராஜநிலை வழியா நம்ம வந்து வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா வலது காலத்தை வச்சுதான் நம்ம வந்து எடுத்து போகணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல ஒரு சிட் அவுட் கொடுக்கலாம், அல்லது அந்த படி வந்து பாத்தீங்கன்னாக்கா லாபம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி வருது, அதே மாதிரி நம்ம வந்து கரெக்டா பாத்துக்கலாம். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டேர் கேஸ் உள்ளெல்லாம் வரக்கூடிய ஸ்டேர் கேஸுகளுக்கு அந்த லாப நஷ்டம் கணக்கு கிடையாது. அதே மாதிரி நிறைய நண்பர்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா தலைவாசல் வந்து உச்சப்பதில வைக்கிறோம் அப்படின்னா அந்த மனையினுடைய அளவு வந்து எவ்வளவு இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த உச்சப்பதில இருக்கிற அந்த தலைவாசல் நேரா ஒரு கேட்டு கொடுப்பாங்க. எங்க கொடுப்பாங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா கொடுக்குற தலைவாசல் வந்து தப்பு. அந்த உச்சப்பகுதியில நம்ம வந்து வைக்கக்கூடிய அந்த தலைவாசலுக்கு நேரா வந்து அந்த காம்பவுண்ட்ல வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு கேட்டு கொடுப்பாங்க. அந்த கேட்டு பாத்தீங்கன்னாக்கா நீச்ச பகுதியில அமைக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து வடக்கு பகுதியில வந்து அதிக அளவு நம்ம காலியிடம் விடுறதுனால இது மாதிரி சென்ட்ரல் பிளேஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கேட் வச்சு அப்படின்னா அது வந்து நீச்ச பகுதியில அமைஞ்சிரும். அப்போ இது தப்பு. அப்போ வந்து எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உச்ச பகுதியில இந்த இடம் வைக்கிறது தான் சரியான ஒரு அமைப்பு. இப்போ நீங்களோ உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ புதுசா ஒரு இடம் வாங்க போறாங்க, புதுசா ஒரு வீடு கட்ட போறாங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டு மனையையும் நம்ம இப்ப வரைபடத்துல பார்த்தது மாதிரி
ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்துபடியான ஸ்ரீ சரவண வாஸ்து சாஸ்திரம் மூலம் நம்ம வந்து மிக அருமையான தத்ரூபமான வரைபடம் எல்லாம் நம்ம வந்து அமைச்சு கொடுக்குறோம். இப்ப நம்ம டிராயிங்ல பார்த்தது மாதிரி உங்க மனையும் நீங்க வந்து சதுரமா செட் பண்ணிக்கோங்க, அல்லது செவ்வக சைஸ்ல வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்களோ உங்க நண்பர்களோ உங்க உறவினர்களோ வாஸ்துபடியான ஒரு வீடு கட்ட போறாங்க அப்படின்னா நிச்சயமா நம்ம காணொலி வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க வாங்கக்கூடிய அந்த மனை வந்து சதுரமா இருக்கணும் அல்லது செவ்வகமா இருக்கணும். அதே மாதிரி உள்ள வந்து நம்ம வந்து கட்டக்கூடிய வீடுடைய அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா சதுரமா இருக்கணும் அல்லது செவ்வகமா இருக்கணும். அதே மாதிரி உள்கட்டமைப்புல வரக்கூடிய எல்லா ரூமும் பாத்தீங்கன்னாக்கா சதுரமா இருக்கணும் அல்லது செவ்வகமா இருக்கணும். இது மாதிரி உங்களுக்கும் வாஸ்துபடியான வரைபடம் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க வந்து கால் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீரவேல் வெற்றிவேல் பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.